வந்து புதிர் போட்டினாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடுவேன். ஸோ இன்னைக்கு ஒரு புது முயற்சியா உங்களோட சேர்ந்து விளையாடலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினா நான் படிச்ச ஆன்சர்ஸ் வந்துட்டு நான் போட்டுட்டே வரேன். உங்களுக்கும் தெரிஞ்சா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்போ முதல்ல இடமிருந்து வளம். இது சுற்றி கொண்டே இருக்கும். என்னது? உலகம். உலகமா? உலகம் மட்டும்தான் சுத்துமா? மேலது கேட்பார். உழைப்பவர்களை இப்படி அழைக்கலாம். உழைப்பாளர். உழைப்பாளர். 11 வலமிருந்து இடம். உக்கிரமான தோற்றம் கொண்ட பெண் தெய்வம். காளி. அப்ப எப்படி உழைப்பாளர் வரும்? உழைப்பாளி. உழைப்பாளி. அப்போ முதலுக்கு உலகம், மேலிருந்து கீழ் உழைப்பவர்களை இப்படியும் அழைக்கலாம். உழைப்பாளி. பதினொன்னு உக்கிரமான தோற்றம் கொண்ட பெண் தெய்வம் காளி. 3 கீழிருந்து மேல். காலையில் வாசலில் போடுவது. இது வலமிருந்த இடம் அமல்னஸ். தைரியம் மிக்கவனுக்கு எதிரானவன். கோழை. 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 கீழிருந்து மேல் போலான்னு பார்க்கணும். காலையில் வாசலில் போடுவது கடைசி எழுத்து இல்லை. கோலம். இப்ப அடுத்து பார்க்கலாம். ஒரு டில்லியில் செங்கோட்டை. கோட்டை. கோட்டை. ஓகே. மேலிருந்து கீழே 2. வெயில் காலம். கோடை. கோடை. இடமிருந்து ஒரு மாடை வேறு சொல். உடை. உடை வரும். உடை. 8 கீழிருந்து மேல். பள்ளியில் போடப்படும் மதிய சத்துணவில் இதுவும் உண்டாம். பருப்பு சோறு. முட்டை. முட்டை. போடு. வடமிருந்த இடம் 10 பாரு. இது முடிச்சிடலாமா? சிரிப்பூட்டும் வேடிக்கை பேச்சு. என்ன 4 எழுத்துல இருக்கு. தெரியல. அது என்ன ஒரு வேர்டு கண்டுபிடிச்சா போதும். நான் அடுத்தது பாரு. மனைவி என்பது இன்னொரு சொல். 9. இதுவும் தெரியல. பார்த்துக்கலாம். உணவை கடித்து தின்ன உதவுவது. பற்கள். பற்கள். 13. 16. பல்லு. பல். ஓகே. அரௌண்ட் பண்ண. ஒரு ஆளை பார்த்துருந்தா இது போடக்கூடாது. எடை போடக்கூடாது. முதல்ல எத்தனை லெட்டர்னு பாருங்க, அப்புறம் போடலாம். 2 தான். மேலிருந்து கீழ் 13. வடக்குல இருந்து வீசும் காற்று. வாடை காற்று. கிழக்குல இருந்து வீசினா கொண்டல் காற்று. ஓ, இப்போ ஃபர்ஸ்ட் 17 முடிச்சிடலாமா? எடை போடு. எடை. அடுத்து வடக்குல இருந்து வீசும் காற்று. வாடை காற்று. வாடை. இடமிருந்து வரும் பாருங்க. வீட்டின் வாசல் நுழைவது. வாசல். வாசல். ஓகே. எனக்கும் ஒரு வாய்ப்பு தாங்கறேன். சிப்பிக்குள். இது சிப்பிக்குள். முத்து. இருங்க. முத்து. மேலிருந்து கீழ் 8. 18. மேலிருந்து கீழ் 18 கொடுக்கல. அப்புறம் கீழே இருந்து 24. ஒரு கட்சியின் பெயர். 3 இடத்துல திமுக தான் இருக்கு. திமுக தான் வரும். இருங்க. முட்டை. அங்க இடமிருந்தோட முட்டை. சரி, முத்து. முத்து. கீழே மேலே 24. ஒரு கட்சின்னு வச்சுக்கலாம். இடமிருந்தோட 23. டேஷ்கள் இல்லை. எடி பாப்பா. சாதிகள். அப்ப சாதி போடுங்க. 23. இடமிருந்தோட 23. சாதி. திமுக தான். திமுக. 24. ஒரு கட்சியின் பெயர். திமுக. இடமிருந்த வளம் 20. முத்து. முத்து. 18. வலமிருந்த இடம். ஆய கலைகள். ஆயாதான். ஆய கலைகள். ஓகே. 12. மேலிருந்து கீழ். மேலிருந்து கீழ் 12. ஒரு மலர். முல்லை. வரும் போடு. முல்லை. வலமிருந்து இடம் 12. தட்டுப்பாடு. அதை கண்டுபிடிக்க முடியல. வேணா கீழே இருந்து 14 பாரலாம்னு நினைக்கிறேன். கீழே இருந்து 14. பெண்களின் பின்னப்பட்ட தலைமுடி. சடை. சடை. அப்போ தட்டுப்பாடுனா முடை. அடுத்து மரம் செடி புதர் நிறைந்தது. விலங்குகள் இருக்கும் பகுதி. காடு. 19. காடுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இருங்க. 2 இடத்துல காடு மட்டும் தான் வருமா?
மேலிருந்து கீழே 17 என்ன வரும்? சின்ன சின்ன வேலைகளுக்கு துணையாக இருப்பவன் பேச்சு வழக்கு. காடுன்னு வந்தால் எடுபடி வரும். எடு பிடி. ஓகே. அடுத்து இசை கேட்டால் இது அசைந்தாடும். எது? உடம்பு தான். இது ஒரு பாட்டுங்க சார். 21 2 எழுத்துல என்ன வரும்? இருங்க, மேலிருந்து கீழே 21 என்ன? சமாதான பறவை. புறா. அப்போ கரெக்டு தான். புறா. புறா புவியா? தவறு வேறு சொல். 22 பிழை. பிழை. இடமிருந்து வளம் 25. நாட்டின் சிறந்த டேஷ் என பெயர் எடுக்க விருப்பம் கொள். தெரியல, யோசிப்போம். கீழே வந்து 26 பாருங்க. இது பொய்த்தால் வறட்சி ஏற்படும். இப்போதான் ஊற்றி தள்ளிட்டு இருக்க. ஓ, மழை. அப்போ என்ன வரும்? மேலிருந்து கீழே 23 பாருங்க. மேலிருந்து கீழ். பிறர் தன் மகனை டேஷ் ரோன் என கூறினால் மகிழ்வார் தாய். சனியனா? சாண்டோ. போடுங்க. ஓகே. மகன், குடிமகன். ஓ, நாட்டின் சிறந்த குடிமகன் என பெயர் எடுக்க விருப்பம். ஒவ்வொரு தமிழனும் பெருமை கொள்வான் குடிமகன் என்பது. ஓ, மெஜாரிட்டி நாங்கள் தானே. அடுத்து பிரெட்டுடன் இதை சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். சாம். ஜாம். ஜாம். ஓகே. சன்னியாசிகள் இந்த உடைய அணிகர். 10 காவியா? காவி. இருங்க, மேலிருந்து கீழ் 10 கை நிறையா. இது இருந்தால் மகிழ்ச்சி தான். காசு. கரெக்ட். போங்க. காவின்னு வந்தாவே காசு வந்துடுது. கரெக்டா? அடுத்து வேற என்ன விட்டு போயிருக்கோம்? வெயில் காலம். போடை போட்டாச்சு. பாம்பு இதை எடுத்து ஆடும். 4 மேலிருந்து கீழ். படம் வருமா? இருங்க. படம் இடமிருந்து வளம் 6. தெரியல. மேலிருந்து கீழ் 7. கை வேறு சொல் கடைசி எழுத்தில்லை. 3 இடத்துல என்ன ஒரு கை கரம். வரும். அப்போ 7 போடுங்க. 7. கடைசி எழுத்து இல்லைன்னு சொல்லியிருக்க. அப்போ கரம் மட்டும் வருமா? ஓகே. அப்போ இதுக்கு படம். படம் போடுங்க. ஆளுக்கும் டேஷ் பூனைக்கும் தோழன். பூனைக்கு தோழன் நம்ம மட்டும்தான் இருப்போம். சரி, ஒழுங்க பேசிக்கலாம். இது ஒரு மலர். 12 முல்லை. முல்லை போட்டாச்சா? ம். அடுத்து சின்ன சின்ன வேலைகளுக்கு துணையாக இருப்பவன் பேச்சு வழக்கு. எடுபடி தான் போட்டாச்சா? எடுபடி. தத்துவ ஞானிகள் உதிர்ப்பது. சிந்தனைகள் வராது. ஏன்னா இது இருக்கு. என்ன தத்துவம்? ம். ஓகே. உறங்கும் மரத்துக்கு மரம் டேஷ் ஓடும். குதி தோடுமா? 9. 9 இடம் வந்து வரேங்க. தாவி ஓடும். சரி, தாவின் போட்டுக்கலாம். 9 இடம் வந்து வரேங்க. மனைவி. தாரம். தாரம் போடு. தாரம் கீழே தாகு. எப்படி கூட கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? குரங்கும் மனைவியையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக தான் கொடுத்துருக்கான். தாவி ஓடும் வேறு கொடுத்துருக்காங்க. அதுதான் கரெக்டாக இருக்கு. அப்போ இடம் வந்து விகடவி. ஓ, விகடகவினா அந்த பர்சனை சொல்றது. விகடவினா அந்த நகைச்சுவையை சொல்றது. ஓகே. முடிஞ்சு போடுங்க. கீழே மேலே இருந்தீங்க. பாலுக்கும் டேஷ் பூனைக்கும் தோழன். பாலுக்கு காவலா? ஆமா, ஒரு டவுட்லே தான் இருக்கு இந்த ஒன்றும். காவல் வரும் தான் நினைக்கிறேன். பாலுக்கும் டேஷ் பூனைக்கும் தோழன்.
சரி நம்ம எழுதலாம். ஒருவேளை அது தவறா இருந்தா அவங்க கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லட்டும், சரி, போடு. தெரிஞ்சுக்கலாம். ஆ. காவல். ஓகே, இதே மாதிரி இன்னொரு குறுக்கெழுத்து புதிர் போட்டியில நம்ம மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். பை.